நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சுரேந்தர் இந்த பக்கம் வரும்போதுதான் விழுந்து கிடந்தான் ஆளுங்க சொன்னாங்க. போலீஸ் யாராவது வந்து கேட்டாங்கன்னா தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சிடுங்க. அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. நீங்க திருன்னு முழிக்கிறத பார்த்தா ஒன்னும் இல்லனாலும் இருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஆக்சிடென்ட் கேஸ்ன்றதுனால ஹாஸ்பிட்டல்ல இருந்து போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அவங்க யாராவது இங்க வந்து விசாரிச்சா எப்படி பேசி சமாளிக்கணும்னு தான் சொன்னேன். ஓகேவா? அப்ப நான் வரேன். சரிங்க ஐயா. யார பத்திமா அந்த பொண்ணு சொல்றா? ஹவுஸ் ஓனர் வழியில எங்க விழுந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா? நம்ம போய் பார்க்கணுமா என்ன? போனாலும் பார்க்க முடியாது மாமா, ஐசியூல இருக்காரு. ஓ, அந்த அளவுக்கு பலமா அடிபட்டிருக்கா? நீங்க இருங்க மாமா, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. உங்ககிட்ட போகும்போது சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படியே பேர பசங்களே பார்த்த மாதிரி இருக்குமே. அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஸ்கூலுக்கு போனாங்க. போயிட்டாங்களா? ஆமா, நீங்க எங்க போறீங்க? 2-3 இடத்துக்கு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேம்மா. அங்க போனதுக்கு அப்புறம் மனசு எங்க போகணும்னு தோணுதோ அங்க போயிட்டு இருப்பேன். அப்போ அத்தை விஷயம்? அவளோட விஷயமா தான் நான் இப்படி கோவில்களுக்கெல்லாம் போறேம்மா. சில பேருக்கு நான் இதுல இருந்து தப்பிக்கிறேன்னு கூட நினைச்சுக்கலாம். ஆனா அது அப்படி இல்லம்மா. நான் இங்க இருந்தேன்னா அவ கஷ்டப்படுறதெல்லாம் என் கண்ணால பார்க்க வேண்டி வரும்மா. நீங்களும் போயிட்டீங்கன்னா அத்தை நிலைமை என்ன மோசமாயிடுமே மாமா. கெட்ட தோஷம் நம்ம குடும்பத்தை வாட்டி வதைக்குதுமா. அதெல்லாம் மாறணும்னா கடவுளோட கருணை இருந்தா மட்டும்தாம்மா முடியும். அதுக்கான பயணம் தான் இது. அத்தைக்கு முடியலன்னா ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு போலாம்ல. ஜெகதம்பாவை காப்பாத்துற சக்தி எல்லாம் எனக்கு இல்லைன்னு உனக்கு தெரியுமேம்மா. வீட்டு விஷயத்த பாக்குறதெல்லாம் சுமேஷ் தான். பெத்த அம்மா சீக்கிரமா செத்து பிரச்சனை எல்லாம் முடிஞ்சா சரிதான்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நான் இப்ப எதுக்கு வந்தேன்னா உங்ககிட்ட ஜெகதாம்பாவோட இப்போத நிலைமையை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் எப்போ திரும்ப வருவேன்னு எனக்கே தெரியாதும்மா. உன்னால முடியும்னா நீ ஜெகதாம்பாவை போய் ஒரு முறை பாருமா. ஒன்னும் முடியாம கட்டில்ல படுத்த படுக்கையா கிடக்குறா. பார்க்க போறது எதிரியா இருந்தா கூட 2 பேரும் மனசை விட்டு பேசினா எல்லாம் சரியா போயிடும். உன் மனசுல கருணை இருக்குன்னு எனக்கு தெரியுமா. முடிஞ்சா ஜெகதம்பாவை மன்னிச்சிடு. நீ அவளை மன்னிச்சிட்டா அவ எழுந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. நான் உன்னை கட்டாயப்படுத்தலம்மா. இந்த கிழவனோட விருப்பம். அப்படி செய்யணும்னு உன் உள் மனசு சொன்னா மட்டும் செய்யுமா. சரிம்மா, நான் கிளம்புறேன். இது எல்லாம் கல்யாணி வேலை. கோவம் வந்துட்டா கையில என்ன கிடைக்குதோ தூக்கி எறிவா. நம்மள தூக்கி போட்டு மிதிக்காம எரிய மட்டும் செஞ்சாலே. இந்த பொண்ணு இப்படியே பண்ணிட்டு இருந்தா இது எங்க போய் முடியும்னே தெரியல. எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? குடும்பத்தோட பேரை நிலைநாட்ட ஒரு குழந்தை வேணுமேன்னு ஆசைப்பட்டோம். ஒருவேளை 2வது பிறந்தது ஆம்பளை பிள்ளையா இருந்திருந்தா நமக்கு அந்த அதிர்ஷ்டமே இல்லை போல இருக்கு. கல்யாணி ஆம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்கிறத பார்க்கும்போது ஆம்பளை பிள்ளை இல்லாத குறைய தீர்த்து வைக்கிறதுக்கு கடவுளோட ஏற்பாடுன்னு நினைக்கிறேன். ஆமாமா, கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி எறியறதும், கண்டபடி பேசுறதும், சொல் பேச்சு கேட்காம இருக்கிறதும் இதெல்லாமா கடவுள் ஏற்பாடு? கொஞ்ச நாளைக்கு அவளை ஏதாவது போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்தா நல்லா இருக்கும். அப்போவாது ஏதாவது மாறலான்னு பார்க்கலாம்.
இதே சுபாவம் தானமா சமலிக்கும் இருந்துச்சு. அவ இங்க இருக்கிற வரையிலும் சூரஜுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. இப்ப அவன் பொண்ணால அவஸ்தைப்பட்டு இருக்கான். அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா? நம்ம பேத்தியை திருத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லம்மா. அவன் போக்கில் அப்படியே விட்டுரு. அப்புறம் சூரஜுக்கு இருக்கிற ஒரே வழி அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது தான். அதுக்கு அவன் ஒத்துக்கிட்டா தானே? நீ பிரீத்திக்கிட்டையும் ராதாகிருஷ்ணன்ட்டையும் பேச சொல்லு. அடிக்கடி அவங்க கம்பல் பண்ணாங்கன்னா அவன் மனசு மாற வாய்ப்பு இருக்குல்ல. நான் உங்ககிட்ட சொல்றேன். இதுக்கு அதிரடியாக ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இல்லைன்னா பொண்ணுக்காக அவன் தன்னோட வாழ்க்கையே நாசம் பண்ணிடுவான். கல்யாணிக்கு அவன் மட்டும் தானே இருக்கா? அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சொன்ன மாதிரி கல்யாணியை ஒரு போர்டிங்கில் தக்க வச்சிருவான். எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை கொடுத்துருவான். கல்யாணியோட வாழ்க்கை என்ன ஆகுங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம பையன் சூரஜோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணுங்கிறது முக்கியம். அதுதான் என்னோட ஆசை. அதுக்கு கல்யாணி ஒரு தடங்களாக இருக்கக்கூடாது. சுரேந்திரனுக்கு சுயநினைவு வந்துருச்சா? ஆனா வாய் திறந்து பேசுறது கஷ்டம்னு டாக்டர் சொன்னாங்க. அந்த ஆளு என் புள்ள வெனுவோட பேர் சொல்லிட்டானா? அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க. ஒருவேளை அவன் போலீஸ் கிட்ட வினுதான் அவன் மண்டையை அடிச்சு உடச்சிட்டான்னு சொல்லிட்டான்னா கொலை முயற்சியை மறைச்சு வச்சு விசாரணை பண்ண வந்து ஆஃபீஸர் கிட்ட போய் சொன்னதுக்கு உன் மேலே என் மேலே தான் கேஸ் போடுவாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஆளுடைய உயிருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆள் உயிர் பொழிச்சு நமக்கு எதிராக அந்த ஆள் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான்னு கேள்விப்பட்டதும் மனசு ஃபுல்லா படபடப்பா இருக்கு. பேசுற தன்மையை எழுந்துட்டானோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பேச முடியலனாலும் எழுதி காட்டலாம்ல. அதை பேஸ் பண்ணி நம்மள கஸ்டடியில் எடுக்கலாம்ல. நாம எப்படி தப்பிக்கலாம்னு யோசிக்கும் போது நீ கஸ்டடி பத்தி பேசிட்டு இருக்க. சுரேந்திர சுயநினைவு எழுந்துட்டான்னா நல்லா இருக்கும். அப்புறம் நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் நம்பிடுவாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதும் எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே பயமா இருக்கு. அடி வாங்கி அந்த ஆள் ரத்தத்தோட கீழே விழுந்த காட்சி இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்கு. அதுல இருந்து தப்பிக்கத்தான் நீ வெளியே போறியா? அரிசி காலி அடிச்சு பசங்க ஸ்கூலுக்கு டிஃபனை கொடுத்து விடணும்ல. என்கிட்ட கொடு, நான் வாங்கிட்டு வரேன். லிஸ்ட்டை மட்டும் கொடு. வேண்டாம், நானே போய் வாங்கிக்கிறேன். ரோட்ல இறங்கி நடக்கும்போது மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்கும். அப்ப நான் வா, ஜங்ஷன்ல டிராப் பண்றேன். சிவா, நீ கிளம்பு சிவா. நான் பொறுமையா நடந்து போய்க்கிறேன். குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரதுக்கு முன்னாடி நான் இங்க வந்தா போதும்ல. இன்னைக்கு டியூஷன் இல்லாததுனால கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. அகிலாவோட பேக்ல சாவி இருக்கு. 2 பேரும் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. சுரேந்திரனுக்கு பயந்து நீ டியூஷன் எல்லாம் தள்ளி போடாத. அது மட்டும் இல்ல, ஆளுங்களும் சந்தேகப்படுவாங்க. நாளையில இருந்து எல்லாருமே வர சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் இங்க நடக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சுக்க. துரதிருஷ்டவசமா சுரேந்திரன் சுயநினைவு வந்து நமக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான்னா அப்ப யோசிக்கலாம். என்ன இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒரு வழியை கண்டுபிடிச்சு வைக்கணும். இதுக்கு வேற வழி எதுவும் இல்லை. அவன் உங்ககிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணப்போ வினு அவனை பேட்டால் அடிச்சுட்டான். இறங்கி ஓடுன சுரேந்தர் ரோட்ல அப்படியே விழுந்துட்டான். அந்த நேரத்தில் அது வழியா வந்தனா அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். இந்த கதையை போலீஸ் நம்புவாங்களா? சுரேந்திரன் என்ன பார்க்கல, அதனால எனக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வாய்ப்பே இல்லை. சம்பவம் வீட்டுக்குள்ள நடந்ததால அந்த ஆள் தடையை மீறி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான்னு சொன்னா போதும். என்ன ஆனாலும் பெண்களும் குழந்தைங்களும் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்சுதான் கோர்ட் நம்பி முன்னுரிமை கொடுக்கும். ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தால சுரேந்திரன் உனக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான்னா அவனை ஒரே லாக் பண்ற வேலையை நம்ம செஞ்சிட வேண்டியதான். உன் குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தி மட்டும் யோசி. அதுவே தைரியத்தை கொடுக்கும். இப்ப நீ ரொம்ப தைரியமா இருக்க வேண்டிய நேரம். கொஞ்சம் கூட பதறக்கூடாது. அடி அணிலே, ஆஷா, யாராவது வாங்க. என்னை தூக்கி விட யாரும் இல்லையா? அடியே ஆஷா, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க அத்தை? என்ன கொஞ்சம் பிடிச்சி வராண்டால கொண்டு போய் உட்கார விடி. காத்து வெயிலும் பட்டு எவ்வளவு நாளாச்சு. காத்து வெயிலெல்லாம் நிறைய வாங்கிட்டீங்கல்ல, இனிமே இங்கே இருங்க. போயிட்டாளா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. அடியே அணிலே, டேய் சுமேஷ், சதீஷ், அடச்சே எவனுமே இல்லையா? அட நாசமா போனவனுங்களா? அடியே அணிலே, சதீஷ். ஏமா இப்படி கத்தி கலாட்டா பண்ணிட்டு இருக்க?
ஐயே உள்ள நுழைய கூட முடியலையே. உன் பொண்டாட்டி எங்கடா போய் தொலைஞ்சா? ஓ, இப்ப அவ பெரிய ஆபீசர் ஆயிட்டால. நான் ஒருத்தி இந்த வீட்டுல இருக்கேங்கிற நினைப்பு உங்க யாருக்காவது இருக்கா? அனில், அவ இந்த ரூம் பக்கமே வரமாட்டேங்கிறா. இத பாருமா, அவ காதுல விழுந்துற போகுது. நாத்த முடிச்சு கிடக்கிற இந்த ரூமுக்குள்ள இருக்கிற உன்னை வாரத்துல ஒரு நாளாவது குளிக்க வச்சு ட்ரெஸ் மாத்தி விடுறாள்ல, அப்புறம் திரும்பி கூட பாக்குறது இல்லைன்னு சொன்னா இந்த பக்கமே வரமாட்டா பாத்துக்க. என்னால இதுக்குள்ள அணைஞ்சு கிடக்க முடியல. சேமா போரா இருக்குல்லம்மா. ஒரு விசா இருந்திருந்தா துபாய் வரைக்கும் ஜாலியா போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கலாம். நீ என்னையா சொல்ற? அது சரி, உன்னால ஒழுங்கா எந்திரிச்சு நடக்க கூட முடியல, இதுல துபாய் வரைக்கும் வேற வரணுமா? நான் என்ன பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ எங்க வேணாலும் போய் தொலை. அதுக்கு முன்னாடி என்ன வராண்டால கொண்டு போய் உட்கார வை. உடம்புல வெயில் படணும்டா. இப்ப வெராண்டா வரைக்கும் போகணும்னு சொல்லுவேன். அங்க போனதுக்கு அப்புறமா நதிக்கரை வரைக்கும் போலான்னு சொல்லுவேன். நானும் மெனக்கெட்டு உன்னை கூட்டிட்டு போவேன். நான் அசந்த நேரமா பார்த்து இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னு நீ நதியில குதிச்சிட்டேன்னா கடைசியில நான்ல மாட்டிக்குவேன். பேசாம படுத்துட்டு இருந்தவளை கூட்டிட்டு போய் நதியில தள்ளி விட்டுட்டான்னு சொல்லி இந்த ஊர் உலகம் என்னெல்லாம் தப்பா பேசும். ஏமா, தேவையில்லாத பிரச்சனை எனக்கு எதுக்குமா? இங்க பாருமா, நீ இங்கேயே படுத்து கடை. அப்புறம் முக்கியமான விஷயம், காய்ச்சி மூச்சுன்னு கத்துறத முதல்ல நிப்பாட்டு. தூங்க முடியல. என்னை பத்தி யாருக்கும் இந்த வீட்டுல கவலையே இல்ல. இங்க அவனவனுக்கு 1008 பிரச்சனை. உன்னை பத்தி கவலைப்படுறதுக்கு யாருக்கு நேரம் இருக்கு? நீ இந்த கட்டலையே படுத்து புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். எனக்கு சுடுதண்ணி வேணும்னா நான் யாருக்கிட்ட கேட்கறது? வேணா ஒண்ணு பண்ணு. திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் நான் தண்ணியே குடிக்க மாட்டேன்னு முடிவு எடுத்துரு. சனிக்கிழமை ஒருவேளை உன்னால முடிஞ்சா எந்திரிச்சு தத்தி தத்தி கிச்சன் வரைக்கும் போனா அங்க யாராவது இருந்தா உனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி தருவாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, அன்னைக்கு தான் ஹாலிடே ஆச்சே. இந்த கட்டல்ல அக்கடான்னு படுத்துக்க. நீ என்னதான் சொன்னாலும் பாலா இருந்திருந்தா தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருப்பா. என்னது பாலாவா? இந்த நிலைமையில கூட உனக்கு எப்படிமா இப்படியெல்லாம் யோசிக்க தோணுது? சொந்த பிள்ளைங்களை விட அவ எவ்வளவோ பரவாயில்ல. வேணுவோட தண்டனை காலம் முடிஞ்சிருச்சாடா? அது எப்படிமா முடியும்? எப்படியும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 2 வருஷமாவது அவன் உள்ள இருக்கணும். நான் போன வியாழக்கிழமை அவனை பார்க்க போயிருந்தேன். உன்ன மாதிரி தான் அவனும் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டான். ஜெயில தான் இந்த மாதிரி சரக்கெல்லாம் கிடைக்காதுல்ல, அதான் போல் இருக்கு. அவன் இந்த வீட்டுல இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. அவன் தண்டனை காலம் முடியறதுக்குள்ள நீ மேல போய் சேர்ந்துட்டேன்னா இறுதி சடங்கு பண்றதுக்கு அவனை நான் எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். அதை நீ பார்க்கத்தான் போற. நான் செத்து போனதுக்கு அப்புறம் எந்த கண்ணை வச்சுட்டா பார்க்க முடியும்? ஆட, இதை யோசிக்கலையே. உன் ஆவி இருக்குல்ல, அது பாத்துக்கும். சே, எந்திரிச்சு போட புறம்போக்கு நாய. என்ன கொல்றதுக்குன்னு வந்து சேர்ந்திருக்கான். இப்படி எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆனா ரொம்ப நாளைக்கு நீ தாங்க மாட்டேன், நான் சொல்லிட்டேன். போகாம இங்கே இருக்க போறேன். ஹலோ. ஆச்சு. நான் இப்ப வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நான் கூப்பிட்டது நம்ம வீட்டு நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கதான். சாரி ஆர்கே, எனக்கும் ஞாபகம் இல்ல. அம்மாவை கேட்டா சொல்வாங்களே. உனக்கு அது தெரியுமான்னு கேட்டா அம்மாவுக்கு தெரியும்னு பதில் சொல்லாத. வீட்டுக்கு போயிட்டு நம்பர் என்னன்னு பார்த்து சொல்லு. பில்லிங் டாக்ஸ் பே பண்ணணும். ஜித்துக்கு ஃபோன் பண்ண அவன் சொல்லிருப்பானே. 7-8 வருஷமா தங்கியிருக்க வீட்டோட நம்பர் கூட தெரியாத உனக்கு இது ஒரு பனிஷ்மெண்டா இருக்கட்டும். வீட்டுக்கு போயிட்டு நம்பர் பார்த்துட்டு கால் பண்ணு. ஓகே ஓகே ஓகே. வண்டி நிறுத்துங்க. பாலா, எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. ஆனா ஒரு வித்தியாசமும் தெரியல. எத்தனை குழந்தைங்க? 2 பசங்க. உனக்கு முன்ன விட வயசு குறைஞ்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. போடி, கிண்டல் பண்ணாத. சரி, எங்க தங்கியிருக்க? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் இருக்கும். சரி வா, நான் டிராப் பண்றேன். வேண்டாம் பிரீத்தி, நான் நடந்தே போய்க்கிறேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால வீட்டுக்கு வராம இருக்க முடியாது. வந்தா பசங்களையும் பாப்பேன்ல. வேணுகோபால பத்தி நான் பேப்பர்ல படிச்சேன். இப்ப எப்படி முன்னாடி இருந்த கோவம் போயிடுச்சா? தெரியல, அந்த ஆளை பத்தி நான் விசாரிக்கல. அப்ப வேணுகோபால் உன் கூட இல்லையா? இல்ல, ஜெயில இருக்காரு. ஆயுள் தண்டனை கலையணும் முடியல. அப்ப நீ மட்டும் தனியா? நானும் என் பசங்களும் வாடகை வீட்டுல தங்கியிருக்கோம். இங்க இருந்து குறைஞ்சது ஒரு 10 கிலோமீட்டர் போனா எங்க வீடு வந்துரும். முதல்ல உன் வீடு எங்க இருக்குன்னு நான் வந்து பாக்குறேன்.
இவ தானே உன் பொண்ணு அகிலா? ஆமா. ஆ. ம்ம். என் பையனுக்கும் இவளுக்கும் 1-2 மாசம் தான் வித்தியாசம். இதோ அவன் தான் 2வது ஆளு. உன் கைக்கு என்னப்பா ஆச்சு? என்னத்த சொல்றது, ஆட்டோவை ஓடிட்டான். ஆட்டோவா? ஆமா. ட்ரெயின் கிடைச்சா அதே ஒரு கை பாத்துருவான். நாங்க ஒரே ஊரை சேர்ந்தவங்க. எங்க பழைய கதைலாம் உங்க அம்மா சொல்லிருக்காங்களா? சொல்லிருந்தா அதுல பிரீத்திங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நான் தான். உங்க 2 பேரையும் பார்க்க தான் வந்தேன். நல்லா இருக்கீங்களா? நீ உள்ள வா. ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வந்திருக்க. உன்னை பாக்குறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தேன். நான் சீக்கிரம் போகணும். அங்கேயும் 2 பேரும் இருக்காங்க. அம்மாவை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வாங்க. சும்மா எங்கே நின்னு பேசிக்கிட்டு இருக்காத. வந்து உள்ள டீ குடிச்சிட்டு போ. நான் போய் எடுக்கிறேன். என்ன அங்க யாரா டீ போட்டு வச்சிருக்காங்களா? அவளே போட்டுக்குவா. அகிலா குட்டியா? நீ குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. வா. வா. எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, இந்த மாதிரி நீளமான வராண்டா. அந்த ஆசை எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? கோயம்புத்தூர்ல உனக்கு ஒரு சொந்த வீடு இருந்துச்சுல்ல, அதோட வராண்டா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் சரிதான். இந்த வீட முதல்ல பார்க்க பிடிக்க காரணமே அதுதான். இங்க இப்ப எத்தனை பசங்க டியூஷன் படிக்க வராங்க? 5th இருந்து +2 படிக்கிற பசங்க வரைக்கும் இங்க வந்துட்டு போறாங்க. அதனால பட்னி கிடக்காம நான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீ அவனை விட்டுரு. இவ்வளவு நேரம் அசையாம நின்னானா புடிச்சு வச்ச மாதிரி இருக்கும் அவனுக்கு. பையன் ரொம்ப சுட்டி போல. கொஞ்சமா இவன் செஞ்ச காரியத்தை சொன்னா உனக்கும் தலை சுத்த ஆரம்பிச்சிரும். என் பையனால ஒரு பிரச்சனையும் இல்ல. எதுலயும் தலையிடாம ஓரமா நிப்பான். தேவையான விஷயம் மட்டும்தான் பேசுவான். எங்க அகிலாவும் அப்படிதான். எல்லா விஷயத்திலயும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருப்பா. அதுக்கும் சேர்த்து வினு இங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணுவான். அதுக்குள்ள டீ ரெடியா? போன வேகத்திலே திரும்ப வந்திருக்க. இவ்வளவு டைம் போதுமா? இந்த டீ உங்க அம்மா போடுறதை விட சூப்பரா இருக்கு. நான் பிரீத்தி ஆண்டி கொடுக்க பிஸ்கட் எடுத்து வச்சேனா அது எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிட்டான். அது பரவாயில்ல செல்லும், அவனாவது சாப்பிட்டானே. எங்க வீட்ல இருக்க 2 பேரும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. சின்னவ லக்ஷ்மி, லட்சம் தான் நாங்க கூப்பிடுவோம். அவளுக்கு சிக்கன் இல்லைன்னா இறங்காது. ஆனா இங்க இவங்க சின்ன வயசுல இருந்தே இருக்கிறத சாப்பிட்டே வளர்ந்துட்டாங்க. அதனால அது வேணும் இது வேணும்னு யாரும் அனுப்பிடிக்க மாட்டாங்க. எது இருந்தாலும் சாப்பிடுவாங்க. டீ நிஜமாவே சூப்பரா இருக்கு. இதுக்காகவே நான் வருவேன். டியூஷனுக்கு என் பசங்களை அனுப்பி வச்சா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட ஃபினான்ஷியல் பிரச்சனை சரியாயிடும். அப்படின்னா நான் கூட்டிட்டு வரேன். யாரு? என் பையன் ஜித்துவ. அவன் படிப்புலலாம் ரொம்ப வீக்கு தான். நான் சொல்லி கொடுக்கலான்னா உட்காரவே மாட்டான். எங்க 2 பேருக்கும் எப்பவும் சண்டை தான் வரும். டியூஷனுக்கு நீதான் கரெக்ட். இங்க வந்து போகதான் பிரச்சனை. ஆட்டோ ரிக்ஷா வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணலாம். குழந்தைங்கள ரொம்ப பொறுப்பா கூட்டிட்டு வரதும் திரும்ப கொண்டு வந்து விடவும் செய்வாரு. வீட்ல எனக்கும் வேற வேலை இல்ல. அப்புறம் ஒண்ணு, ஏன் பையங்கிறதுனால ஃபீஸ்லாம் கம்மி பண்ண வேணாம். அதுக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்றேன்னு யார் சொன்னா? தெரிஞ்சவங்களா இருந்தா ஃபீஸை டபுளா கேட்டு நான் வாங்குவேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ உன் குழந்தைய கூட்டிட்டு வா. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இப்போ சொந்த கால்ல நிக்கிறல்ல, உதவி செய்ய யாரும் இல்லைனாலும் உன்னால வாழ முடியுங்கிற நம்பிக்கையோட இருக்க பாரு. கூட யாருமே இல்லைன்னு தோணும் போது வேற வழியே இல்லாம எதிர்த்து போராட வேண்டியதா இருக்கு. இந்த தைரியத்தை நீ கைவிடக்கூடாது. நீ கீழே இறங்கு. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன பிரேக் டவுன் ஆயிடுச்சா? என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆட்டோ ரிக்ஷாக்கு ஏதாவது பிரச்சனைனா நானே இறங்கி பண்ணிடுவேன். இதெல்லாம் எனக்கு ஓட்டி பழக்கமே இல்லாத வண்டி. ஓ, பழக்கம் இருந்தா மட்டும் சரி பண்ணிடுவீங்களா? கண்டிப்பா.
நாம ஓட்டிட்டு இருக்கிற வண்டியோட முக்கியமான ஒரு சில ரிப்பேர் வேலையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் இங்க ஏகப்பட்ட ஒர்க் ஷாப் இருக்குல்ல. அப்படின்னா நீங்க இதை ஆட்டோ பின்னாடி வச்சு கட்டினீங்கன்னா நான் பத்திரமா போய் கொடுத்துட்றேன். ஆமா, எங்க போயிட்டு இருக்க? இவள டியூஷனுக்கு தான் கூட்டிட்டு போறேன். ஆஹா, டியூஷனுக்கு தான் போறியா? இல்லன்னா நாங்க எதுக்கு இந்த வழியா வரோம்? அப்படின்னா நானே டிராப் பண்றேன், வந்து உட்காருங்க. அப்ப என் ஸ்கூட்டர் அதை இங்க சைடுல ஓரமா நிப்பாட்டிடு. நான் இங்க திரும்ப வந்து ஏதாவது ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வச்சு சரி பண்ணிடுறேன். என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா சாவி என்கிட்ட கொடுங்க. பார்த்து பழகி கொஞ்ச நாள் ஆனாலும் நம்பணும்னு தோன்றதுனால கொடுக்கறேன், சரியா? இந்தாங்க. ஓ, அப்படி இவ்வளோ சீக்கிரமா என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஸ்கூட்டரை நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். உண்மையை சொல்லணும்னா இது என்னோட ஒரு பகுதி. இதையும் இல்லைல்ல? இது அது மாதிரி தான். அதான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். ஏதாவது மோசமான ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் தள்ளி விட்டுறாதீங்க. முதல் முறையா ஒரு பொண்ணு இதை நம்பி என்கிட்ட ஒப்படைச்சிருக்கால, எந்த பிரச்சனையும் வராது. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இப்ப எல்லாருமே நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் கவனமா எழுதுங்க பார்க்கலாம். என்னாச்சு டீச்சர், தலைவலியா உங்களுக்கு? இல்லம்மா, நீங்க எழுதுங்க. வாடா செல்லம், பார்த்து இறங்க. வா, இதை பிடிச்சிக்கோ. ஹாய் செல்லம். ஹாய் மிஸ். உட்காருமா. இப்போ இங்க 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும்ல? அப்ப அந்த நேரத்துல எனக்கு ஆட்டோ ஓட்ட கத்து கொடுங்க. நான் ரெடி தான். 1001 ரூபா குருதட்சணையா கொடுத்துட்டு இன்னைக்கு என்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துரு, நான் உனக்கு சீக்கிரமா கத்து கொடுத்துட்றேன். இந்த தட்சணெல்லாம் வாங்காம கத்து கொடுக்க முடியும்னா சொல்லுங்க. எல்லா விஷயத்துக்கும் அது அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு இல்லையா? தேவைப்பட்டா உங்க உதவி இல்லாமலே நான் இதை ஓட்டுவேன். அப்ப அதையும் பாத்துருவோம். பாருங்க, சும்மா என்கிட்ட சவால் விடாதீங்க. ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். என்ன பிரச்சனை? என்னோட ஸ்கூட்டர் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சிவபிரசாத் எனக்கு ஃப்ரீயா லிஃப்ட் கொடுத்தாரு. சித்ரா, நீ போய் உட்காரு. நான் சிவா கிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு வந்துடுறேன். சுரேந்தர் விஷயம் என்னாச்சு? சுயநினைவு வந்துருச்சு. வேற வார்டுக்கு மாத்திட்டேன்னு சொன்னாங்க. போலீஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கினதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் குடிச்ச போதையில எங்கேயோ விழுந்துட்டதா சொல்லியிருக்கான். ஸ்டேஷன்ல இருந்து எனக்கும் கால் பண்ணாங்க. வழியில விழுந்து கிடந்ததை பார்த்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன்னு சொன்னேன். அந்த ஆளு ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொல்லிருக்கானா? அவன் ஏதோ ஐடியா பண்ணிருக்கான் சிவா. நீ அதை பத்தி யோசிச்சு டென்ஷன் ஆக வேண்டாம். அந்த ஆளு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆக 4-5 நாள் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் அவ என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தெரியும். சீதா வேற நம்மளே தான் கவனிச்சிட்டு இருக்கா. என்னன்னாலும் சுரேந்திரன் திரும்பி வர வரைக்கும் நம்ம நிம்மதியா இருக்கலாம். வேற எதுவும் பிரச்சனைனா நானே கால் பண்றேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.